Hi, hello friends and neighbors. Welcome back to our channel Day to Day Life. அம்மா வீட்டில் மாடு இருக்குது. மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமே வந்துட்டு பால் கறக்கும். வீட்டுக்கு தேவையான அளவு 1 லிட்டர் போல் எடுத்து வச்சுட்டு மீதம் வந்து சொசைட்டிக்கு கொடுத்துடுவோம். சம்டைம்ஸ் கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா அப்படியே பால் எடுத்து வச்சுருவோம் சொசைட்டிக்கு கொடுக்காம. பேபிக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே ஹாட் வாட்டரில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சம் வச்சுருந்தேன். பேபியோட வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் ஃபீடிங் பாட்டில் இதெல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி ஊற வச்சுருந்தேன். மோஸ்ட்டாக நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங்குள்ளே நல்லா ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நைட் கொஞ்சம் லேட்டாக தூங்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ண முடியல. ஸோ மார்னிங் தான் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் 8:30க்கு மேலே தான் எல்லாருமே எழுந்தோம் அப்படின்றதுனால டேரெக்டாக லஞ்சே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 10:30க்கு மேலே எல்லாருமே ஃபுட்டே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பல்காக பிளான் பண்ணியிருந்தோம். அம்மா வீட்டை பொறுத்தவரையும் டிஃபன், லஞ்ச், டின்னர் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பல்க் ப்ரிப்ரேஷனில் தான் போகும். ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு மெம்பர்ஸ் வந்து அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதுவுமே சிம்பிள் ரெசிபீஸ், 1 pot ரைஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா வெஜ்ஜும் வந்து அதே அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு தான் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் லஞ்ச் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. ஒரு 4 செல்ஃப் வந்துட்டு ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவர் எடுத்துகிட்டு அதில் டீக்ளிட்டர் பண்ண வேண்டியது, வேஸ்ட்டு, உடஞ்சது இந்த மாதிரி நிறைய இருந்தது. அது எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். கிச்சனை லைட்டாக தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒர்க் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ கடகடன்னு எல்லாமே கட் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா மற்ற ஒர்க் வந்து 1 pot ரைஸ் மாதிரி பிரியாணியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே பொட்டேட்டோ கட் பண்ணி அதை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அம்மாவும் அக்காவும் நான்வெஜ் சைடு வந்து ஃபுல்லாக வந்து இறங்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து வெஜ்ஜு வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வெஜ்ஜுக்குரிய எல்லாமே வந்துட்டு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம், தக்காளி கட் பண்ணுறது, பிரியாணிக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது காமன். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுக்குமே கொஞ்சம் ஓரளவு காமனாக வரும். அந்த திங்ஸ் மட்டும் இப்போதைக்கு வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி வந்து ரைஸ் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரியாணி அரிசி தான் வந்துட்டு நான் 2.5 கப் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிட்டேன். நான்வெஜ் வந்துட்டு விறகடுப்பில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான்வெஜ்க்கு தேவையான வெங்காயம், தக்காளி மட்டும் வதக்கி கொடுத்தலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்வில் அதை மட்டும் வதக்கி அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். மார்னிங்லேருந்தே எதுவுமே சாப்பிட்ல அப்படின்றதுனால ரொம்ப பசி இருந்துச்சு. ஸோ ஏதாவது பிஸ்கட் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீ கொஞ்சம் போட்டு எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கிட்டோம். வெஜ் பிரியாணி வந்து ரெடி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். என்னோடய ஒர்க் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சதுமே நான்வெஜ்க்கும் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். நான்வெஜ் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே ரொம்ப பசியில் இருக்கோம் அப்படின்றதுனால நான்வெஜ் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி வெஜ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது கொஞ்சம் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நான்வெஜ் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்ற பிளானில் இருந்தோம். எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.